வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கங்குவா ட்ரெய்லர் வந்திருக்கு. அண்ட் உண்மையாகவே மிரட்டலாகவே இருக்குது. ட்ரெய்லரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிம்ஸ், டீசர் அதெல்லாத்தையும் விட இந்த ட்ரெய்லரில் கிட்டத்தட்ட இந்த பீரியாடிக் போர்ஷனில் வர சம்பவங்களை மொத்தமாகவே நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அதில் இந்த மூணுத்துலேயும் மொத்தமாக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, ஒருத்தரை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை இதை மொத்தமாக பார்த்துடலாம். அண்ட் எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலாக இருக்கும். அண்ட் ரத்தம் தெரிக்க ஓப்பனிங் இந்த யூஸ் ஹெட்ஃபோன்ஸில் கூட யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் கில்லர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மொத்தமா ரத்தம் தெரிக்க அண்ட் பயங்கரமான அந்த ரிவெஞ்ச் டிராமாவா இருக்க போகுதுன்றது தெளிவாவே தெரியுது. சரி, ஒண்ணுனா அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் காட்டினாங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே நாம இருக்கிற இந்த தீவுல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு, ஆனா புரியாத ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லும் போது அண்ட் நம்ம இன மக்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுறது, அண்ட் சூர்யா அவர்கள் போன வீடியோல வந்து இந்த புலியை வேட்டையாட போற மாதிரி அந்த ஒரு புலிப்பல்ல மாலையா போட்டிருக்க மாதிரி, சோ வேட்டையாடி நம்ம வந்து விலங்குகளை வேட்டையாடுறவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இன வரலாறு அங்க இருக்கிற குட்டி பசங்களுக்கு சொல்ற மாதிரி புரியாத ஒரு மர்மம் போது பாபி தியோல் கேரக்டர் அவர் வந்து இந்த மனுஷங்களையே வேட்டையாடுற கொடூரமான பழக்கம் இருக்கிறவனுங்க. சோ அதுதான் இன்னும் புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லலாம். அண்ட் நம்ம சூர்யா அவர்களுடைய அந்த ட்ரைபையும் அண்ட் பாபி டியோலோட ட்ரைபையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு இவரு வந்து பசுமையா இந்த இடங்கள்லாம் இருக்கு. அண்ட் பாபி டியோல் ஏரியாவுக்கு போனோம்னா மனுஷன் வந்து நரபலி கொடுக்கறது, ஏகப்பட்ட பேரை கொன்னுக்கு வச்சு அவங்க தலையை எடுத்து அதுல இந்த ஷாட்ல பார்க்கும்போது பின்னாடி ஃபுல்லா அந்த மண்ட ஓடுங்களா இருக்கா. சோ நம்மால் வந்து வெட்டி நலபடி கொடுத்து அந்த தலையெடுத்து மாட்டி இருக்கிற மாதிரி. அண்ட் அது இல்லாம இன்னும் எவ்வளவு கொடூரமானவர்னு காட்டுறதுக்கு இந்த டாப் ஆங்கிள் பார்க்கும்போது இது எல்லாமே ரத்தம். இந்த ரத்தத்துக்கு நடுவுல இவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. அது இல்லாம என்னடா இது மரம்னு பார்த்தா ஃபுல்லா எலும்புங்க மண்ட ஓடுங்களை வச்சு ஒரு மரத்தை ரெடி பண்ணி இவங்க கொன்னுக்கு வச்சு நரபலி கொடுத்த அந்த ரத்தத்துல இவங்க டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ற அளவுக்கு அவ்வளவு கொடூரமான அரக்கங்கன்னு காட்டியிருப்பாங்க. அப்போகலிப்டோல மொத்தமா அந்த ஒரு ட்ரைபையே தூக்கிட்டு வந்து இந்த நரபலி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இவங்க வந்து மத்த இனங்களை அழிச்சு மொத்தமா நம்ம நரபலி கொடுத்துக்கிட்டு வந்தா நமக்கு சாகா வரும் சம்திங் அந்த மாதிரியான ஒரு அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்புற ஒரு கும்பலா இருக்கலாம். அவங்க இடம் பசுமையா மாறுறதுக்கு இத்தனை நரபலி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கலாம். அண்ட் முக்கியமா இந்த ட்ரெய்லர்ல இந்த ரெண்டு ட்ரைப்ஸ்க்கு மட்டும் சண்டை அப்படிங்கிறது இல்லாம இந்த சண்டைக்கு காரணமான அந்த ஒரு ஆங்கிளையும் லைட்டா காட்டின மாதிரி எனக்கு தோணுச்சு. போஸ் வெங்கட் கேரக்டர் இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நம்ம நட்டி சின்னதா இருப்பாரா, அந்த பக்கம் போஸ் வெங்கட் வந்து கொடியை ஆட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அது சந்தோஷப்படுறாரு, நம்ம பிளான் எல்லாம் சக்சஸ் ஆச்சுன்ற மாதிரி. இது வந்து இந்த ரோமன்ஸ் அந்த வெள்ளக்காரங்களை காமிச்சிருப்பாங்க. இது ரோமனோட பிளாக், அந்த காயின்ஸும் பாத்தீங்கன்னா ரோமன்ஸோட காயின்ஸ். சோ இவங்க தான் இந்த மொத்த ட்ரைப்ஸையும் இந்த தீவுல நீங்க போகணும்னா இந்த ட்ரைப்ஸை தாண்டி போகணும். இந்த ட்ரைப்ஸை நீங்க சமாளிக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து உங்ககிட்ட கப்பல் இருக்கலாம், ஆயுதங்கள் இருக்கலாம், ஆனா இவங்க எல்லா ஆபத்தான விலங்குகளோடையும் பழகக்கூடியவனுங்க. சோ அவனுங்க இடத்துக்குள்ள நீங்க நுழையிறது கஷ்டம்ன்ற மாதிரி போஸ் வெங்கட் தான் சகுனி மாதிரி இந்த பிளான போட்டு கொடுக்கலாம். நீங்க ட்ரைப்ஸுக்குள்ள சண்டையை மூட்டி விடுங்க. அதுக்கு முதல்ல இந்த பாபி டியோல் கேங் கூட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க மூலியமா இந்த ட்ரைப்ஸை நீங்க சமாளிக்கலாம்ன்ற மாதிரி ஐடியா கொடுத்து கூட்டு போயிருக்கலாம். ஏன்னா போன வீடியோல அவங்க இடத்துக்கு ரோமன்ஸை போஸ் வெங்கட் கூட்டிட்டு வருவாங்க. அந்த இடத்துல எல்லாம் செலிப்ரேஷன் மோட்ல இருப்பாங்க. சோ பாபி டியோல் கிட்ட இந்த மாதிரி நீங்க ஒரு இனத்தையே அழிக்க இவ்வளவு நரபலி கொடுத்துட்டு இருக்கீங்களா, ஒரு இனத்தையே நீங்க அழிக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம், நீங்க நரபலி கொடுக்கறதுக்கு எங்க சைட் சப்போர்ட்டிவா இருக்கும், எங்களுக்கு உங்களோட உதவி தேவைன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டீம் சேர்ந்துகிட்டு சூர்யாவோட அந்த பசுமையான மொத்த இனத்தையும் அழிக்க பிளான் போட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு நம்ம போஸ் வெங்கட்டுடைய அந்த சகுனி ஆட்டமா இந்த ரோமன்ஸை நீங்க இந்த ட்ரைபை மொத்தம் கண்ட்ரோல் பண்ணா ரெண்டு ட்ரைபுக்கும் சண்டை மூட்டி விட்டா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும். அதுக்கு இந்த கேங் தான் கரெக்ட், ஏன்னா இவங்க தான் நரபலி கொடுக்குறவங்க, இவங்க பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாபி டியோல் கேங்கோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பாபி டியோல் கேங் கிட்ட இந்த சூர்யா கேங்ல இருந்து ஒருத்த மாட்டி இவங்க நரபலி கொடுத்திருந்து அதனால ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து சோ இந்த ரெண்டு ட்ரைப்ஸ்குள்ள நார்மல் சண்டையா இதுக்கு நடுவில் இந்த ரோமன்ஸும் உள்ள வராங்க அப்படிங்கிற ஆங்கிள்லயும் போலாம். இந்த ரெண்டு டைப்புக்குள்ள நடக்கிற சண்டை தான். அந்த சண்டைக்கான காரணம் என்ன? அண்ட் போஸ் வெங்கட் கேரக்டர் எனக்கு அவருடைய அந்த லுக்குமே செம்மையா இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ், அதாவது சூர்யா பாபி டியோல் இந்த கேரக்டர்ஸை தாண்டி மற்ற குட்டி குட்டி கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கருணாஸ் கேரக்டரா இருக்கட்டும், போஸ் வெங்கட் கேரக்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸோ அவங்க கதையில ஒரு மிகப்பெரிய சேஞ்சை ஏற்படுத்துற மாதிரி அந்த விஷயங்கள் இருக்கணும்னு நான் நம்புறேன். அப்புறம் லாங்குவேஜ்லயே 10 என்றத்துக்குள்ள கங்குவா கிட்ட கொடுத்துறான்ற மாதிரி இந்த 10 என்றத்துக்குள்ள அப்படிங்கிறதுக்கு அந்த 10 சொற்றத்துக்குள்ள இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த லாங்குவேஜ் டீடைலிங்கும் இருக்கு. அண்ட் அது எனக்கு இந்த சூர்யா அவர்கள் வந்து இந்த விலங்குகளோட இந்த முதலையோட அப்படியே டிராவல் பண்றது அண்ட் இந்த அம்புல விஷத்தை தடவறதை விட்டுட்டு அம்பு மேல விஷப்பாம்பை வச்சு ஏவி விடுறது. ஸோ இந்த மாதிரி எனக்கு அவங்களுடைய அந்த பிராக்டிஸ் ஏரியாவை இப்போ சூர்யா வந்து அடுத்து அவங்க டீம்ல வீரர்களை சேர்க்கும் போது அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறாரு, இதை பாருங்க இந்த விலங்குகளோட நம்ம ஈஸியா ஜெல்லானாதான் நம்ம எதிரியால நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த பிராக்டிஸ் ஏரியாவை கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. அண்ட் விஎஃப்எக்ஸ்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அதுக்காக மெனக்கெட்டு இந்த விஷப்பாம்புகளை இந்த அம்பு எய்யறதை விட இந்த விஷப்பாம்பு
பாம்புகளை நீ ஹேண்டில் பண்ணணும், அது இல்லாம இந்த முதலைகளோட நீ போகணும்ன்ற மாதிரி இந்த ஏரியாவை கொஞ்சம் காமிச்சாங்கன்னா, இந்த ட்ரைப் இவ்வளோ பிளான் போடுறவனுங்க, அந்த ட்ரைபோட பிளானிங் ஏரியா அதெல்லாமே இன்னும் சூப்பரா இருக்கும். பாபிடியோல பொறுத்த வரைக்கும் மனுஷன் எவ்வளவு கொடூரமான ஆளு, ரத்தத்துல கூட டான்ஸ் ஆடுற அளவுக்கு கொடூரமான ஆளுன்னு அவர் ஈஸியா காமிச்சிடலாம். பட் இந்த டீம் எவ்வளவு பிளான் போடுறவனுங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பார்த்து ஊடுருவி போறது, அவனுங்க கிட்ட கண்ணுல படாத மாதிரி நம்ம முதலையா அப்படியே போறது, இந்த மாதிரி அவனுங்க இடத்துக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலான்னு இவங்களுடைய அந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் காமிச்சா இன்னுமே செம்மையா இருக்கும். சோ அந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் இந்த ரிவெஞ்சுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன், பாபிடியோட சமாளிக்கலாம் முடியாதுப்பா, அவன் அரக்கம் பண்ற அந்த ஒரு ஏரியா, போஸ் வெங்கட்டோட அந்த ஒரு சகுனி ஆட்டம், இவ்வளவு விஷயங்கள் சும்மா நாம கெஸ் பண்றோம். இதை தாண்டி இன்னும் பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் காமிச்சா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் குட்டி குட்டியா இருக்கலாமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்கும்ன்ற மாதிரி இவ்வளவு விஷயங்கள் எனக்கு தோணுது. இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் படத்துல பண்ணியிருந்தாருன்னா இன்னுமே செம்மையா இருக்கும். அண்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒர்த்தா இருக்கும்ன்றதுல எனக்கு எந்த வகையிலுமே டவுட் கிடையாது. சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. எனக்கு இந்த ட்ரெய்லர் செம்ம சாட்டிஸ்ஃபைட். அண்ட் அதே மாதிரி கிளிம்ஸ்ல அத்தனை பேரை கொன்னு கூச்சிருப்பாங்க. அண்ட் கப்பல்லையும் இவங்க கைகளை வெட்டி எல்லாத்தையும் அந்த கடல்ல தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ இவங்க போட்ட பிளான் கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சது. அண்ட் பாபிடியோல் அவங்க ட்ரைபு நரபலி கொடுக்குற அந்த சம்பவமும் நடந்து, இந்த போஸ் வெங்கட் பிளான்னால இந்த ரோமன்ஸோட இந்த பிளான் நடந்து, சூர்யா மொத்தத்தையும் இழந்து அவங்க இனமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போய் மொத்தமா நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, மொத்தமா நம்ம இனத்தை அழிச்சுட்டாங்கன்ற அந்த கோவத்துல இந்த அருவி ஷாட்ல எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் தப்பிச்சு போறவரா இருக்கலாம். சோ கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு கத்தி எங்க இனமே மொத்தமா போச்சுரா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுத்து எங்க மொத்த இனத்தையும் அழிக்கிறீங்க, சோ நாங்க இந்த காட்டை விட்டு இந்த தீவை விட்டு நாங்க போக மாட்டோம், எங்களை அழிச்ச உங்க யாரையுமே நாங்க விட மாட்டோம். அண்ட் பாபிடியோல் கிட்ட இந்த உன் ரத்தமும் என் ரத்தமும் வேறையான்னு கேட்பாரு. சோ நம்ம என்ன இருந்தாலும் இந்த தீவுக்கு சொந்தக்காரங்க, நமக்குள்ள சண்டை இருக்கலாம், ஆனா விளையாளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம இனத்தையே அழிச்சிட்டேன்ற மாதிரி நம்மால் உணர்ச்சி வசப்பட்டு மொத்தமா அந்த சண்டை நடக்கிற விஷயங்களா இருக்கலாம். அண்ட் அது இல்லாம இந்த ட்ரெய்லரோட எண்ட்ல இந்த ஷாட்ல யார் பாவரு, எனக்கு தெரிஞ்சு பாபிடியோல ஒரு போட்டு தள்ளினதுனால அவருக்கு சப்போர்ட்டிவா அந்த ட்ரைபை சேர்ந்த இன்னொருத்தர் அந்த கார்த்தின்ற மாதிரி தான் ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவர் என்ட்ரி கொடுக்கறதோட அப்படியே பிளரா முடிச்சிருப்பாங்க, அவரும் சின்ன ரோல் கொடுக்குற மாதிரி. அண்ட் இது எல்லாமே வெறும் இந்த பீரியாடிக் போர்ஷன் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. சோ பிரசன்ட்ல நடக்கிற கதையும் இருக்கு. ஏன்னா போஸ்டர்ல பார்க்கும்போது பிரசன்ட்ல இருக்க ஸ்டோரியா ஸ்டில்லும் இருக்கு, அதை எங்கேயுமே ரிவீலும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 1 ஃபுல்லாவே இந்த கதையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பார்ட் 2ல தான் பிரசன்ட்ல நடக்கிற போர்ஷனோட இந்த பாஸ்ட் விஷயங்களை கனெக்ட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸோட பிரசன்ட்டை கொண்டு போற மாதிரி ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2ல தான் பிரசன்ட் வெர்ஷனே வரப்போகுது. இல்ல கடைசியா சின்னதா அந்த பார்ட் 2ஓட சின்ன கிளிம்ஸ் மாதிரி இந்த படம் முடியும் போது நம்ம இந்தியன் 2ல இந்தியன் 3ஓட ட்ரெய்லர் சின்னதா பார்த்தோமே, அந்த மாதிரி பார்ட் 2ஓட அந்த ஒரு ட்ரெய்லர்ல பிரசன்ட் வெர்ஷனோட கனெக்ட் பண்ணி நமக்கு முடிக்கலான்ற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சதுப்பா. அண்ட் சிவா கிட்ட இருந்து சத்தியமா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல. அண்ட் எல்லாருடைய எஃபர்ட்ஸுமே உண்மையாவே செம்மையாவே இருக்கு. அண்ட் இந்த ரிவெஞ்ச் டிராமா அந்த எமோஷனல் ஏரியா மட்டும் இன்னும் நம்ம செம்மையா கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னாக்க வேற லெவலா ரத்தம் திரிக்கக்கூடிய வகையில் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. சோ தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பக்கா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படம். இது 1000 கோடி அடிக்குமா 1500 கோடி அடிக்குமா அந்த ஏரியாக்குள்ளே போக வேண்டாம், அதை விட்டுருங்க. நமக்கு இந்த படமா ஒரு முழுசா செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு விஷயம் கிடைக்குமா அதை மட்டும் நம்ம நம்புவோம். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த ஒரு நம்பிக்கை நிறையவே வந்திருக்கு. சோ தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வெயிட்டிங். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சது, அந்த ட்ரெய்லர் பார்த்ததும் உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா புடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.